இன்னைக்கு ஆதியோட பிறந்த நாள். இந்த 22 வருஷமா ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய கருணையும் அருளும் அவனுக்கு கிடைச்சிருக்கு. என்னைக்கும் அது கிடைக்கணும். என்னங்க, எங்க போயிட்டாரு இவரு? என்ன பைக்கு? அடிச்சு பார், பஜாஜ் பல்சர். விளையாடாதீங்க. இந்த பைக் யாருக்கு? ஏய், இந்த வயசுக்கு மேல நானா பைக் ஓட்டுவேன். நம்ம ஆதிக்கு பர்த்டே பிரசன்ட். எப்படி இருக்கு? யார கேட்டு வாங்குனீங்க? கடைக்காரனை கேட்டு வாங்கினேன். ஏன்? போதும். தினம் பேப்பர்ல இங்க ஆக்சிடென்ட் அங்க ஆக்சிடென்ட் எத்தனை நியூஸ் வருது. கேஸ் ஸ்டவ் வெடிக்குதுன்னு தினம் பேப்பர்ல வருது இல்ல? அதுக்காக நீ சமையல் பண்றதை நிறுத்திட்டியா என்ன? இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் அவனை சப்போர்ட் பண்றதுனாலதான் அவனுக்கு என் மேல பயமே இல்லாம போயிடுச்சு. இது பாரு, குழந்தைங்க பெத்தவங்களை பார்த்து பயப்படக்கூடாது. பாசம்னு ஒண்ணு இருந்தா போதும். எங்க அது எங்க? ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. ஏமா, இன்னைக்கு என் பிறந்த நாள் சொல்லிட்டு இவங்க ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருக்குமே சாப்பாடு போடுறீங்களா? இல்ல இல்ல, அது அவனுக்கு மட்டும்தான். அவனுக்கு மட்டுமா? சொத்தெல்லாம் திண்ணை தித்துறவ போட்டிருக்கேன். சும்மாருடா. சரி சரி, உன் பர்த்டேக்கு ஒரு சின்ன கிஃப்ட். என்னப்பா வயசாவா கிஃப்டும் சின்னதா போயிட்டே இருக்கு. திறந்து பாரு. என்னத்த திறந்து பாக்குறது? பைக். தேங்க்யூப்பா. ஐயோ, வாவ். தேங்க்யூப்பா. ஆல் தி பெஸ்ட். சத்தியமா இந்த மாதிரி ஒரு பிரசன்ட் தருவீங்கன்னு நினைக்கவே இல்லை. இன்னும் 2-3 நாள்ல லைசன்ஸ் ரெடி ஆயிடும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், நீ எல்லா விஷயத்திலயும் ரொம்ப ஸ்பீடா இருக்க. பைக்ல மட்டும் 30 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல போக கூடாது. ஆனா படிப்புல மட்டும் 90 தாண்டணும். நீ வேகமா போய் உனக்கோ பைக்குக்கோ ஒரு சின்ன ஸ்கிராட்ச் வந்தா கூட பைக்கை திருப்ப கொடுத்துட சொல்வேன். சரிம்மா சரிம்மா. உங்களுக்கு கேன்சர்னு ஏன் என்கிட்ட சொல்லல? சொல்லியிருந்தா மருந்து கண்டுபிடிச்சிருப்பியா? என்னால யாருக்குமே வருத்தம் வரக்கூடாது, அதனாலதான் சொல்லல. இந்த பழ பொண்ணு சிகரெட்டை விட்டு தொலைக்க கூடாதா? எப்படியும் செத்ததுக்கு அப்புறம் நெருப்பு என்ன சாப்பிட போகுது, அதனால அது வரைக்கும் நான் அதை சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த நேரத்திலயும் உங்களால எப்படி இப்படி பேச முடியுது? சாக போறவன் தத்துவம் தான் பேசுவான். அனிதா, என்னோட வாழ்க்கைன்ற திருட்டு வீசிடுல இப்ப கடைசி ரீல் ஓடிட்டு இருக்கு. அது எப்ப வேணாலும் ஸ்டக் ஆகி மங்கலாகி ஸ்டாப் ஆயிரலாம். நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. என்னோட கவலையெல்லாம் இப்ப உன்னை பத்தி தான். நோ, நாம காதலிக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஆனா அதையே நினைச்சுக்கிட்டு உன்னுடைய வாழ்க்கையில மீதமுள்ள நாட்களை நீ வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. யாராவது ஒரு ஆரோக்கியமான ஆளா பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த கல்யாணத்துக்கு நானும் வந்து கூட்டத்தோட கூட்டமா நின்று ஒரு கட்சதைய போட்டு ஆசீர்வாதம். அது வரைக்கும் இந்த உயிரை பிடிச்சு வைக்கிறதுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் வேணும். அதுக்கு ஒரு 2500 ரூபாய், ஜஸ்ட் 2500 ரூபீஸ் தேவைப்படுது. இந்தாங்க, இதுல 3000 இருக்கு. 3000? இந்தா, எனக்கு 25 போதும். கணக்கு முடிஞ்சு போச்சு. போய் பத்திரிக்கை அனுப்பு. நான் உயிரோட இருந்தா கல்யாணத்துக்கு வரேன், அப்படி இல்லைன்னா பத்திரிக்கை திரும்பி வந்துடும். இந்த 500 ரூபாய் உன்னோட கல்யாணத்துக்கு இந்த அண்ணனோட போய் படமா வச்சுக்க. போ தகச்சு. நான் வரேங்க. வரேன்னு சொல்லாத, ஒரேன்னு சொல்லு. வேஷம் கலைக்கவும் ஓய்வு எடுக்கவும் வேலை இருக்குதம்மா. இந்த 2500 எப்படி செலவு பண்ணலாம்? ஹாய் ஆதி, என்னடா பர்த்டே பேபி, வாழ்த்துக்கள். பைக் புதுசா? அப்பா வாங்கி கொடுத்தது. ஓரமா போங்கயா. பேசாம பார்க் பண்ணிட்டு என் கூட நடந்து வாங்கப்பா. ஏய், பைக் உடனே நிப்பாட்டா. இது பைக்கா? பின்ன
எனக்கு டவுட்டா இருக்கு. செகண்ட் வேர்ல்டு வார்ல லார்டு லபக்தாஸ் யூஸ் பண்ண பழைய பீஸ் தான் இது. இதை எடுத்துட்டு வந்து லைட் அங்கங்க டிங்கரிங் பெயிண்டிங் பண்ணி ஸ்பெஷல் பிராண்ட் நேம் எழுதி உங்க அப்பா உன்னை சீட் பண்ணிட்டாரா. ஏன்டா இப்படிலாம் பேசுற? பின்ன என்னடா, சைக்கிள்ல போறவன் நம்மள ஓவர்டேக் பண்ணி போறான், அவன் நம்மள திட்டினா அதை நான் பொறுத்துக்கிட்டேன். விந்தி விந்தி ஒருத்தன் நடந்து போறான், அவன் நம்மள ஓவர்டேக் பண்ணி திட்டிட்டு போறான், இதை என்னால பொறுத்துக்க முடியாது. ஏன் இவ்வளவு ஸ்லோவா போற? இங்க பாரு, ஆ. எங்க அப்பா எனக்கு இந்த பைக் வாங்கி கொடுக்கும்போது ஆ. 20 கிலோமீட்டர் ஸ்பீட தாண்ட கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால நான் அவர்கிட்ட சத்தியம் பண்ணிருக்கேன். நல்லா படிக்கிறேன்னு கூட தான் சத்தியம் பண்ண. இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணிருக்கியா? பின்ன உன் கூட சேர்ந்தா கிரௌடு பாக்குது. இந்த பாரு, இப்ப நீ 90ல போனீன்னா நான் உன் பின்னாடி உட்கார்ந்து வருவேன். இல்லாட்டி இறங்கி நடந்து ஒரு 90 கிட்டிங் அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். வெரி குட். ரெண்டாவது சொன்னது சரி, கிளம்பு போ. சாணக்கியா சாணக்கியா 90ல போடா. போறேன். என்னடா இது, குப்பை தொட்டிக்குள்ள குழந்தை கிடக்குது. குடும்பம் நடத்துற வீட்டுக்குள்ள வந்து கலாட்டா பண்ற? குழந்தை குடியா இதா என்னது, குப்பை தொட்டிக்குள்ள குடும்பம் நடத்துறீங்களா? ஏன் வீராண குழாயெல்லாம் ஃபுல் ஆயிருச்சு, நீங்க ஷிஃப்ட் ஆயிட்டீங்களா? யோ, இப்ப என் வீட்டை விட்டு வெளியே போக முடியுமா முடியாதா? வராதவன் வந்திருக்கிறேன், ஏதாவது சாப்பிட்டு போறேன். இன்னைக்கு என்னடா உங்க வீட்ல டிஃபன்? இனிமே தாயே ஏதாவது வந்து விழும். வேண்டாம், என்ன வேணும்னு சொல்லி வை. இனிமே வந்து விட போகுதா? டோர் டெலிவரி போல இருக்கு. ஏய், யாரா அவன்? வெளில வாடா. ஏய், நான் இங்க கத்திட்டு இருக்கேன், அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன் பைக்க பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறமா சொல்றேன்னு சொன்னனே, அதை இப்ப சொல்றேன். இப்படி அகால மரணம் அடையும் தெரிஞ்சுதான் பைக்குக்கு மாலையை போட்டு ஓட்டு வந்தியாடா? ஐயோ, அதை விடு. உள்ள இருக்கிறவன வெளில வர சொல்லு. ஏய், ஏய், வெளிய வாடா. ஏய், வெளிய வா. ரவுடி வேலையே. ஏய். I'm so sorry. Hi. Hi, I am Madan. Nice meeting you. எங்க மேல தான் மிஸ்டேக். You just carry on. This bugger must have come in the wrong side. Thank you. மேடம் நில்லுங்க. ஏய், போய் கேளுடா. ஏய், ஆமா, நீ என்ன வந்த கக்கன்னு சிரிச்சிட்டு போயிட்டே இருக்க? இது உங்க அப்பா விட்டுறோடா? அதானே. இது என்னோட புது பைக். எங்க அப்பா வாங்கி கொடுக்கும்போது என்ன சொன்னாரு தெரியுமா? ஒரு கோடு கூட உள்ள கூட சொல்லிருக்காரு. ஆனா நீ அது மேல ஒரு ரோடே போட்டு வச்சிருக்க தெரியுமா? அதெல்லாம் இருக்கட்டும். பாரு, என் வண்டியை பாரு எப்படி இருக்கு தெரியுமா? முதல்ல நீ கிளம்பு. எங்க? வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து பெப்சி குடிக்கலாம். உஞ்ச பாரு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான். போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் எதுக்கு? பின்ன மோதுனா போலீஸ் ஸ்டேஷன் போகாம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் உன்னை சரக்கு ரயில வச்சா ஏத்துவாங்க. மெக்கானிக் ஷெட்டுக்கு எடுத்துட்டு வாங்க, நானே ரிப்பேர் பண்ணி தந்துடுறேன். ரிப்பேரா? இனிமே அதுல ரிப்பேர் பண்றதுக்கு என்ன இருக்கு? ஹலோ, தாய்லாங்கடையில கொண்டு போய் போட்டாக்க பேரிச்சம்பளம் கொட்டை கூட தர மாட்டான் தெரியுமா? கொட்டை கூட தர மாட்டான். மச்சான், இத பண்ணு மச்சான். பண்றேன். ஹலோ சாப்பிளே, என்ன தனித்தனியா என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வேண்டாம், வாங்க, வேண்டாம். வாங்க, வாங்க. Please, வந்து பஞ்சாயத்து போட்டு போகாதீங்க. பண்ணுங்க. சின்ன விஷயத்தை பெருசு பண்ணாதீங்க. நான் தான் தப்பு பண்ணேன். சாதாரண தப்பா பண்ணிருக்க நீ? அவன்கிட்ட லைசென்ஸ் கூட கிடையாது. அவன் மேல கொண்டாந்து காரை மோதி இருக்கிறியே, இதை நாங்க சும்மா விட்டுருவோமா? ஓ லைசென்ஸ் இல்லையா? ஓகே. என்ன உள்ள இருந்து பொருள் எடுக்கிறியா? போனா ஆனா இவங்க கையில ஒரு Hello? phone. போலீஸ்? போலீஸா? போலீஸ்லாம் வேணாம் மேடம். மேடம், நீங்க பாக்குறதுக்கு சுமாரா இருக்கிறீங்க. கையில வேற போன் வச்சிருக்கீங்க. செல் அழகிகளை எல்லாம் போலீஸ் கைது பண்றாங்களாம். எதுக்கு பிரச்சனை? நாம ஃப்ரெண்ட்ஸாவே பிரிச்சுக்கலாமே. பை பை, டாடா, எங்களை விட்டுருங்க. எங்க விடுங்க? புது கார் கோடு விழுந்திருக்கு. 2000 எடுங்க. 2000 5000 நல்லா கிக்கா இருக்கும். நேரா போய் லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா அங்கதான் ஒயின் ஷாப் Shut up. I'm asking 2000 rupees. 2000 rupees-ஆ? ஒரு நிமிஷம் மேடம். ஆதி, உன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குது? என்கிட்ட 250 rupees தான்டா இருக்கு. பரவாயில்லையா, என்கிட்ட வெறும் 250 இருக்கு. அதையே கொடுத்துரு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், டோன்ட் மைண்ட். வெறும் 250 தான் இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்ப வாட்ச் கொடு. வாட்ச் எந்த கொஞ்சம் பழசு. இவன் கட்டிருக்கான் பாருங்க, அது துபாய் ஏர்போர்ட்ல வாங்குனது. கரெக்ட், கொஞ்சம் கரெக்ட். costly. குடுறா குடுறா, கேக்குறாங்களா? குடுறா. பைக்க கொண்டு மோக தெரியுதுல? குடுறா. மாடர்ன் ட்ரெஸ் போட்ட மகாலட்சுமி அது. குடுறா. என்ன இங்க பாருவே? குடுறா. மேடம், 1 minute. என் வாட்ச் கேட்டீங்க, அதுக்கு நீ என் ஃப்ரெண்டோட செயின்லாம் கேட்க கூடாது. ஹலோ, செயினையும் கொடு. குடுறா, கலட்டா. மேடம் கேக்குறாங்களே. மேடம், உள்ள ஒரு வெள்ளி அருணாக்குடி போட்டிருக்கேன், அது உங்களுக்கு தேவைப்படுமா? Shut up. இனிமேலாவது பைக்கை சரியா ஓட்டுங்க. பைக்குன்னு இருந்தா ஓட்ட மாட்டோமா? மத்தவன் ஓட்டினா நீ நாங்க பாப்போம், அவ்வளவுதான். இவ்வளவு திமிர போற பத்தியா? பணக்கார பொண்ணுட. எல்லாம் ஒன்னால வந்தது. சனைக்கா 90ல போடான்னு. இப்ப எல்லாமே போயிடுச்சு. இப்ப நான் வண்டியில எப்படி வீட்டுக்கு போறது? அந்த லோடு வேற இருக்கான். உனக்கு தேவை ஒரு பைக். மச்சான், கவலைப்படாத, பைக் கிடைச்சாச்சு. ஹலோ, என்ன சார்? ஒரு குங்குமம் கொடுங்க. என்னங்க சார்? தேங்க்யூ. சார், என்ன சார் வண்டி எடுக்கிறீங்க? அங்க என்ன போட்டிருக்கு?
சும்மா வாங்குங்க பைக்கை ஓட்டிட்டு போங்க ஜாலியா. அதான் நான் பண்றேன். வாட்ச் மோதிரம் பணம் எல்லாத்தையும் வாங்கிட்டேன். ஏங்க அவன் சொல்றத கேட்டு நீங்களும் சிரிக்கிறீங்களே. ஏண்டி உன்கிட்ட லைசென்ஸ் இல்லங்கிற விஷயம் அந்த பையனுக்கு தெரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? தெரிஞ்சா என்ன ஆகுங்கிறது முக்கியம் இல்ல. நானே மோதிட்டு வாட்ச் செயின் பணம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அத பாராட்ட மாட்டீங்களே? சபாஷ்ரா, என் பொண்ணு என்ன மாதிரியே. இத பாரு, உன் புத்திசாலித்தனம் எல்லாம் போதும். இனிமே நீ காரை வெளியில எடுக்க கூடாது. பாருங்கப்பா. ஆமாண்டா, எதுக்குடா ரிஸ்க்? நீ பக்காவா டிரைவிங் கத்துக்கிற வரைக்கும் டிரைவர் வச்சு ஓட்டிக்க. டிரைவர் எதுக்கு அங்கிள்? ஐயோ எப்படி இருக்க? பிரயாணம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ஒரு 2 steps back ல 2 steps back. Open your mouth. Open. அப்பா இந்த பிளேடு வந்திருக்கேன். எப்ப போ? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பிளேடிங் வந்தா மாச கணக்குல டாரா போட்டுரும். ஐயோ